வெல்கம் டு இன்ஸ்பயர் கலை சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்கு க்யூப் செய்ய போகிறோம். இந்த மெத்தட் செய்தால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 8 முட்டை எடுத்துருக்கோம். முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்ற போகிறோம். இந்த டிஷ் ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டோம். மஞ்சத்தூள் போடுறோம், உப்பு லைட்டாக போடுறோம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா அடித்து எடுத்துக்கணும். நல்லா அடித்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவுறோம். எண்ணெய் தடவிட்டு இந்த அடித்த முட்டையை அதில் ஊற்றுறோம். முட்டை ஊற்றியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். 10 நிமிஷம் வேக வைக்கணும். முட்டை மேலேயும் ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிடணும். மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் சில்லு சிறிது, ஏலக்காய் 1, கிராம்பு 2, சோம்பு சிறிது எடுத்து மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. முட்டை 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்க கத்தியை உள்ளே விட்டு பார்க்கணும். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கிரேவி செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கோம், ஒரு கிராம்பு போட்டிருக்கோம், ஒரு அன்னாசி பூ போட்டிருக்கோம், அன்னாசி இலை 1 போட்டிருக்கோம். பொரிஞ்சதும் வெங்காயம் போடணும். 2 பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுருக்கோம். தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும். சால்ட்டு சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சிறிதளவு, இஞ்சி 1 ஸ்பூன் போடுறோம், பூண்டு 1 ஸ்பூன் தட்டி வச்சுருக்கோம், அதை போடுறோம். வதங்கினது தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கிடணும். கருவேப்பிலை மல்லி சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்கணும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறோம். போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்க்குறோம். இந்த டிஷ்ஷு ட்ரையாக தான் இருக்கும், அதனால் தண்ணி சேர்க்காமல் அப்படியே அரைச்ச விழுதை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ வெந்த எக்கை இப்போ எடுக்க போகிறோம். ஓரமெல்லாம் அப்படி கத்தியை வச்சு செஞ்சுட்டு எடுத்தால் தான் நல்லா வரும். சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ சேர்க்க போகிறோம் க்யூப்ஸை பாருங்கள். க்யூப்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா கேக் மாதிரி வந்திருக்கு. இப்போ மசாலா கொதிச்சிருச்சு. இதில் எல்லாத்தையும் சேர்க்குறோம். கட் பண்ண எக்கை சேர்த்து கிளறி விட்றோம் நல்லா. ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். வெந்தால் தான் மசாலாம் உள்ளுக்குள்ளே இறங்கும். இறங்கி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இருக்கணும். நல்லா கிளறி விடணும். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த எக்கு க்யூப் ஃப்ரை நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.